இந்த 5வது மாதத்திலே காண்பதற்காக கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். आप सभी को इस 5वें महीने पर परमेश्वर मिलने के लिए हमें एक मौका दिया, उसके लिए परमेश्वर का हम स्तुति करते हैं. கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். पिछले 4 महीने परमेश्वर हमारे लिए अच्छे थे. எவ்வளவு வியாதி, எவ்வளவு பயம், எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், कितने बीमारी, कितने डर और कितने समस्याएं, எவ்வளவு தேவைகள், कितनी जरूरतें, ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மை கைவிடவில்லை. लेकिन फिर भी हमारे परमेश्वर हमें नहीं இந்த छोड़े. நாள் வரைக்கும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கினதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். आज तक परमेश्वर का अनुग्रह हमारे साथ बनाए रखने के लिए हम परमेश्वर का स्तुति இந்த மாதம் करेंगे. முழுவதும் அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். इस पूरे महीने भर परमेश्वर का कृपा हमारे साथ रहे. நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். हम सभी हम अपने आप को नम्र करके இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். इस आराधना को परमेश्वर आशीष करने के लिए हम प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे आशीर्वादित सुबह के समय के लिए हम आपका स्तुति करते இந்த हैं. காலையிலே எங்கள் அருமை நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த 5வது மாதம் இந்த முதல் வாரத்திலே நாங்கள் இந்த காணொளி மூலமாக நாங்கள் கூடி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर इस 5वें महीने के इस पहले हफ्ते में, परमेश्वर इस पहले रविवार में इस वीडियो के द्वारा हमें सबके मिलने के लिए, आराधना करने के लिए परमेश्वर ने एक मौका दिया, उसके लिए हम धन्यवाद देते हैं. மாதங்கள் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நல்லவராக இருந்தீங்க. पिछले 4 महीने परमेश्वर हमारे लिए बहुत இந்த अच्छे थे. 5வது மாதத்தை உம்முடைய கரங்களை நாங்கள் கொடுக்கிறோம். इस 5वें महीने में परमेश्वर के हाथों में हम எங்களை अर्पण करते பாதுகாத்துக் हैं. கொள்ளுங்க, எங்களை மறைத்துக் கொள்ளுங்க, எங்களுடைய தேவைகளை சந்திங்க. हमें संभाल के रखिएगा, हमें छिपा के रखिएगा, हमारे जरूरतों को पूरा எங்களுடைய कीजिएगा. சபையினுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த செய்தியை, இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஆண்டவரை எங்கிருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் உங்களுடைய பரிசுத்த கரங்களை நாங்கள் வைக்கிறோம். हमारे कलीसिया के जो भी लोग हैं और सभी लोग जो आराधना में भाग लेने वाले, उन सभी को आपके पवित्र हाथों में अर्पण करते அவர்களை हैं. ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर उन्हें आशीष कीजिए. இந்த காலை ஆராதனையை ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். परमेश्वर इस सुबह के आराधना को आप संभाल लीजिए. நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம், நல்ல பலனை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். अच्छा स्वस्थ, अच्छा आरोग्य, अच्छा तंदुरुस्त और बल हमें दिया, इसके लिए धन्यवाद. பேசுங்கப்பா. हमारे साथ आप बात कीजिए. எங்களுடைய ஆராதனையை கர்த்தருடைய ஆவியானவர் அங்கீகரிக்கணும். हमारा आराधना को पवित्र आत्मा जी आप और स्वीकार करना चाहिए. முற்றிலும் மாற்றி போடுங்க. सारी रुकावटों को आप पूरी तरह से दूर कर दीजिए. உமக்கு மகிமை, கனம், துதி உண்டாகட்டும். आप ही को केवल महिमा, स्तुति, आदर होना है. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். आमेन. நம்முடைய பாடல் 57வது பாடலில் நாம் பாடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை நான் உயர்த்துவோம். உன்னத தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, கனப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
என்றுமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நீரே சத்திய தேவன் நீரே கன மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கன மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே வல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். வல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். இயேசுவே ராஜாதி ராஜா என்றும் ஆண்டிடுவார். இயேசுவே ராஜாதி ராஜா என்றும் ஆண்டிடுவார். மகிமையில் சேர்த்திட பாரில் வந்திடுவார். முடிவு வரை நிலைத்திடவே என்றும் தொழுதிடுவோம். முடிவு வரை நிலைத்திடவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோம். ஆமென். பாட்டு சிலை 27வது பாட்டு. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துகிறவர். அவர் மகிழ்ச்சியோடு காலையில கரங்களை தட்டி நாம் பாடி அவரை துதித்து அவரை நாம் மகிழ்ச்சியோடு நாம் ஆராதிக்கிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு
ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால்
52வது பாட்டு. அபிஷேகம் என்ற இயேசு, என் ஆறுதல் தேடுதல் இயேசு, நீர் என்னிலே நான் உம்மிலே மகிழ்ந்திடவே நிரப்பிடுமே. அபிஷேகிக்கும் என்ற இயேசு, என் ஆறுதல் தேடுதல் இயேசு. அபிஷேகிக்கும் என்ற இயேசு, என் ஆறுதல் தேடுதல் இயேசு. நீர் என்னிலே நான் உம்மிலே மகிழ்ந்திடவே நிரப்பிடுமே. நீர் என்னிலே நான் உம்மிலே மகிழ்ந்திடவே நிரப்பிடுமே. அதிசயமானவர் இயேசு, ஆலோசனை கர்த்தரும் அவரே. அதிசயமானவர் இயேசு, ஆலோசனை கர்த்தரும் அவரே. என் மேலவர் தம் கண்ணை வைத்தே அருமையாக நடத்திடுவார். என் மேலவர் தம் கண்ணை வைத்தே அருமையாக நடத்திடுவார். மீட்பரும் இயேசு, என் உள்ளத்தில் ஆனந்தம் அவரே. மீட்பரும் இயேசு, என் உள்ளத்தில் ஆனந்தம் அவரே. பரவசத்தால் நான் பாடிடுவேன், பரிசுத்தரை துதித்திடுவேன். பரவசத்தால் நான் பாடிடுவேன், பரிசுத்தரை துதித்திடுவேன். உன்னதமானவர் இயேசு, உயர் அடைக்கலம் தந்தவர் அவரே. உன்னதமானவர் இயேசு, உயர் அடைக்கலம் தந்தவர் அவரே. நித்தியமாய் நடத்திடுவார், நிதம் அவரே துதித்திடுவேன். நித்தியமாய் நடத்திடுவார், நிதம் அவரே துதித்திடுவேன். அபிஷேகிக்கும் என்ற இயேசு, என் ஆறுதல் தேடுதல் இயேசு. அபிஷேகிக்கும் என்ற இயேசு, என் ஆறுதல் தேடுதல் இயேசு. நீர் என்னிலே நான் உம்மிலே மகிழ்ந்திடவே நிரப்பிடுமே. நீர் என்னிலே நான் உம்மிலே மகிழ்ந்திடவே நிரப்பிடுமே. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். எழுந்திருந்து ஒரு சங்கீதத்தை ஜெப நிலைமையோடு கூட நாம் வாசிக்கலாம். हम सभी खड़े होकर एक भजन संगीता को प्रार्थना के साथ हम पढ़ेंगे. சங்கீதம் 30 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். भजन संगीता का पुस्तक 30वां अध्याय को हम बदल बदल पढ़ेंगे. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். हे मेरे परमेश्वर यहोवा, मैंने तेरी दोहाई दी और तूने मुझे चंगा किया है. கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என் உயிரோடே காத்தீர். हे यहोवा के भक्तों, उसका भजन गाओ और जिस पवित्र नाम से उसका स्मरण होता है उसका धन्यवाद करो. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். मैंने तो अपने चैन के समय कहा था कि मैं कभी नहीं टलने का. கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பருவத்தை திடமாக நிற்க பண்ணியிருந்தீர். உம்முடைய முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். हे यहोवा, मैंने तुझी को पुकारा और यहोवा से गिड़गिड़ाकर यह विनती की कि கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயரா இரு என்று சொல்லி
जब मैं कब्र में चला जाऊंगा तब मेरे लोगों से क्या लाभ होगा? क्या मिट्टी तेरा धन्यवाद कर सकती है? क्या वो तेरी सच्चाई का प्रचार कर सकती है? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் நான் உம்மை கீர்த்தனை பண்ணும்படியாக நீர் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ताकि मेरी आत्मा तेरा भजन गाती रहे और कभी चुप ना हो। हे मेरे परमेश्वर यहोवा, मैं सर्वदा तेरा धन्यवाद करता रहूंगा। आमीन। நாம் எல்லாரும் ஆண்டவராய் கர்த்தரை நாம் துதிப்போம். हम सभी परमेश्वर का स्तुति करेंगे। சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய சங்கீதத்தை அவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். हम यहाँ पर भजन संगीता का उनका वो गायक को हमने सुना, उनके बातों को हमने सुना। என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். और मेरे रोना को परमेश्वर आनंद में बदल देते हैं। 4 மாதங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில புலம்பல் இருந்திருக்கலாம். और 4 महीने आपके जीवन में ऐसा हो सकता है कि आप बहुत दुख में होते रहेंगे, विलाप होते रहेंगे। இந்த 5வது மாதம் இந்த முதல் வாரத்திலே உங்களை பார்த்து சொல்லுகிற நல்ல வார்த்தை உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன். और परमेश्वर इस 5वें महीने में आपको एक अच्छा सा एक वाचा देते हैं, एक प्रतिज्ञा करते हैं कि वो आपके विलाप को आनंद में बदलने वाले हैं। நீங்கள் எந்த காரியத்துக்காக நீங்கள் புலம்பி இருக்கலாம், आप जिस कार्यों के लिए विलाप करते हो, இந்த மாதத்திலே ஆண்டவராய் கர்த்தர் உங்களை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். लेकिन इस महीने में परमेश्वर आपको आनंद देकर आपको बदलेंगे। ஆகையால் ஆண்டவருக்கு நன்றி பலிபீடம் கட்டி அவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். इसलिए हम परमेश्वर का धन्यवाद का बलिदान बनाकर उनके लिए धन्यवाद और स्तुति करेंगे। நாம் எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி இந்த காலையிலே நாம் ஆராதிக்கலாம். हम सभी परमेश्वर का उन्नति स्थान करके उन्हें आराधना करेंगे। थैंक यू आवियानवरे। नन्दी बलिपीடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி see
பலவீனங்களை மாற்றினார், ஆரோக்கியம் கொடுத்தார், பலன் கொடுத்தார். கொடூரமான அந்த வியாதி நாட்களில் நம்மை கண்ணீர் மணியை போல கர்த்தர் நம்மை காத்துக் கொண்டு வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ராஜா. உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ ஆவியானவரே, தேங்க்யூ ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. நாம் எல்லாரும் அந்த காலத்தை ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல आशीर्वदिकपड़दान இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे आशीर्वादित समय सुबह के समय के लिए हम आपको धन्यवाद देते हैं. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். इस सुबह के समय पर हम आपके अपने आप को नम्र करके आपके सौंपकर हम प्रार्थना करते हैं. ஆவியானவர் எங்களோடு கூட நீங்க பேசுங்க. आत्मा जी हमारे साथ आप बात कीजिए. நாங்கள் என்ன கேட்க வேண்டும் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. हम जो कुछ सुनना है परमेश्वर आप जानते हैं. வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். वो सभी बातें परमेश्वर आपके बच्चों के लिए वो प्रयोजित और आशीर्वादित होना चाहिए. தடைகளை ஆவியை மாற்றி போடுங்க. सारे रुकावटों को आत्मा जी अब दूर करें. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता. आमीन. தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे. இந்த காலையிலே ஆண்டவராகிய இயேசு உங்களை விசாரிக்கிறார் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேசும்படியாக வந்திருக்கிறேன். इस सुबह के समय पर परमेश्वर यीशु आपको पूछताछ करते हैं करके मैं वही विषय में बात करने आया हूं. பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். पहला पत्रस का पुस्तक 5वां अध्याय 7वां वचन ले लेंगे. அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். वो अपनी सारी चिंता उस पर डाल दो क्योंकि उसको तुम्हारा ध्यान है. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். उसको तुम्हारा ध्यान है इसीलिए अपनी सारी चिंता उसी पर डाल दो. ஆறுதலான எவ்வளவு அன்பான ஒரு அருமையான வார்த்தை. कितना एक तसल्ली देने वाला एक प्यार भरा एक शब्द है. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை விசாரிக்கிறேன். इस महीने पर परमेश्वर आपसे कहने वाले जो बात है वो है कि मैं तुम्हारा ध्यान रखूंगा. மற்றவர்கள் விசாரிப்பற்ற சியோன் என்று உன்னை குறித்து சொல்லலாம். दूसरे लोग आपको देखकर कि जो ध्यान नहीं है कोई உன்னை उसका விசாரிப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்லலாம். कोई दूसरे लोग आपको देखकर कह सकते कि उसका ध्यान देने वाला कोई नहीं है. உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் சொல்லலாம். आपके रिश्तेदार आपके परिवार वाले बोल सकते ஆனால் हैं. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை விசாரிக்கிறேன். लेकिन आप परमेश्वर आपसे देखकर कहते हैं कि मैं तेरा पूछताछ உன்னுடைய करता हूं. கவலையோடு கூட மனபாரத்தோடு கூட நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாய். क्यों तू मन की बोझ के साथ और बहुत दुख के साथ जा रहा கவலை है. உன்னுடைய மனபாரங்கள் எல்லாவற்றையும் என் மேல் வைத்து விடு, காரணம் நான் உன்னை விசாரிக்கிறேன். तेरी सारी चिंता तेरे सारे मन के बोझ मुझ पर डाल क्योंकि मैं तेरा ध्यान रखूंगा. தமிழ்நாட்டிலே ஒரு கிராமத்திலே ஒரு விசுவாசி மரித்து போய்விட்டார். तमिलनाडु में एक गांव में एक विश्वासी का मृत्यु हो गया था. ஸ்தோத்திரம். அவருடைய அன்றைக்கு அந்த சகோதரனுடைய வீட்டிலே ஆறுதல் கூட்டம் விதமாக ஒழுங்கு செய்யப்பட்டு அவருடைய சபையார் எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வந்து கொண்டிருந்தார்கள். और उस भाई के घर पे तसल्ली देने वाला एक सभा था और वहां पर सभी लोग इकट्ठे हुए थे. அவருடைய சொந்த பந்தங்களும் அவருடைய இந்து ஜனங்களும் அவ்விதமா அந்த கிராமத்தாரும் என்னென்றால் எல்லாருக்கும் பழக்கமானவர் மரித்து போனவர். वहाँ के आजू बाजू के लोग उस गांव के लोग उसके रिश्तेदार सब आए थे क्योंकि वो सबका पहचान था. எல்லாரும் அவ்விதமாக அந்த கூட்டத்துக்கு வந்து கொண்டிருந்தார். सभी लोग उस मीटिंग में आ रहे थे. அப்பொழுது அந்த கூட்டத்திலே அப்படி வந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே அந்த நேரத்திலே அந்த ஊருக்கு ஒரு வருகிற வழியில ஒரு உயர்வான இடத்திலே ஒரு போர்டு இந்த மீட்டிங் அந்த கூட்டத்திற்காக வருகிற ஜனங்களுக்காக ஒரு வசனத்தை எழுதி வைத்திருந்தார்கள். और सभी लोग वहां पर आने के लिए वहां पर एक बड़ा सा बोर्ड रखा गया था. उनके घर के पार बड़ा सा बोर्ड रखा गया था. उस पर एक वचन लिखा गया. ஒரு பெரிய பேனர் வைத்திருந்தார். एक बड़ा एक बैनर रखा गया था. அதுல இப்படி எழுதி இருந்தது. उस पर वो वचन लिखा था. அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால்
உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். उस पर लिखा था कि तुम्हारा ध्यान वो रखते हैं, इसलिए आप सारी चिंता उस पर डाल दो. அதை அமிதமாய் விசுவாசிகள் வாசித்தார்கள். வருகிற அந்த ஊர்க்காரர்கள் வாசித்தார்கள். அந்த கூட்டத்துக்கு வருகிற அநேகர் காணத்தக்கதாக அந்த போர்டு இருந்தது. और वहाँ के लोग, सभी लोग देख पाए, उसे विश्वासी भी देख पाए, वहाँ के सारे गांव के लोग देखने के लिए நிச்சயமாக அந்த வார்த்தைகள் அநேகரை அமிதமாக உள்ளங்களே அந்த வேதனை கவலை நிறைந்த நேரத்திலே அந்த வார்த்தைகள் அவர்களை தொட்டு இருக்கும். निश्चिंत वो वचन जो है, और सभी लोग जो दुख और मन के बोझ के साथ थे उनको वो छुआ रहेगा. இயேசுவை போல விசாரிக்கிறவர் உலகத்தில் யாருமே காண முடியாது. परमेश्वर यीशु के जैसा ध्यान रखने वाला इस संसार में कोई भी नहीं है. ஆண்டவராய் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார். हमारे परमेश्वर यीशु हमारा पूछताछ அவர் करते தனி हैं. மனுஷனை விசாரிக்கிறார். वो एक अकेले मनुष्य का भी ध्यान रख सकते हैं. நீ எங்க இருக்கிறாய் என்று கர்த்தர் விசாரித்தார். तू कहाँ पर है करके परमेश्वर ने पूछताछ किया. அவர் குடும்பத்தை விசாரிக்கிறார். वो परिवार का ध्यान रखते हैं. உங்களுடைய மனைவி, மக்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவர் விசாரிக்கிறார். वो आपके बच्चों को, आपके पत्नी, पति या आपके सारे लोगों का ध्यान தேவை रखते हैं. உள்ளவர்களை அவர் விசாரிக்கிறார். और जिनका जरूरत है उनके लिए भी वो ध्यान நான் रखते உனக்கு हैं. என்ன செய்ய வேண்டும்? मैं तेरे लिए क्या करूं? ஏன் நீ அழுது கொண்டிருக்கிறாய்? क्यों तू रोते हुए ஏன் நீ है? துக்கமாய் क्यों இருக்கிறாய்? तू दुख भरा है? ஆண்டவராய் கர்த்தர் தேவை உள்ளவர்களை ஆண்டவர் விசாரிக்கிறார். परमेश्वर यीशु जिनका जरूरत है उनका भी ध्यान रखते हैं. அவர் விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் விசாரித்து விட்டு வெறுமையாய் போகிறவர் மாத்திரமல்ல, அந்த இடத்தில் அவர்கள் அற்புதங்களையும் செய்தார். वो सिर्फ केवल पूछताछ करके ही नहीं जाते, लेकिन वो उस जगह पे अद्भुत कार्य भी करते हैं. அந்த பர்திமை குருடனை பார்த்து நான் உனக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி அவர் விசாரித்தார். और उस अंधे को देखकर परमेश्वर ने पूछा कि मैं तेरे लिए क्या करूं. அந்த நேரத்திலே அவருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். उस समय पर परमेश्वर ने उसका आंखें को खोला. அங்கே ஸ்தோத்திரம் அவனை வைத்த இடத்தை காண்பியுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் மார்த்தாள் மரியாளை பார்த்து கேட்டார். और उस समय पर उसे मार्था मरिया को कहा गया कि वो जहाँ पर है उस स्थान को दिखाइए. அவனை உயிரோடு கூட எழுப்பி அவர்களுக்கு கொடுத்தார். और उसे जी उठाकर भी दिखाया. இவனுக்கு எவ்வளவு காலமா இந்த போராட்டங்கள் இருக்கிறது என்று ஒரு தகப்பனை பார்த்து அவருடைய மகனுக்கு வந்த அந்த பொல்லாத ஆவியை குறித்து ஆண்டவர் விசாரித்தார். एक पिता से अपने बेटे के बारे में, उसके जो दुष्ट आत्मा के बारे में यीशु ने पूछताछ किया कि कितने समय तक ये उसको ஆண்டவர் அந்த அசுத்த ஆவி அந்த பையனை விட்டு அந்த மகனை விட்டு தேவன் துரத்தி அவனை சுகமாக்கினார். और परमेश्वर ने उस दुष्ट आत्मा को भगाकर उस बेटे को चंगाई दिया. தேவன் நம்மை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் அற்புதங்களையும் செய்கிறவர். परमेश्वर ना केवल हमारा ध्यान रखते, वो हमारे लिए अद्भुत कार्य भी அவர் करते हैं. தேசத்தை விசாரிக்கிறார். वो देश का ध्यान रखते हैं. தேசமே தேசமே மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லி அந்த விசாரிக்கிற தேவன் அந்த தேசத்தை உற்சாகப்படுத்துகிறார். देश देश तू खुशी होकर मगन होना, ऐसे कहकर वो देश को खुश कर என் देता. ஜனங்கள் தேசத்துக்காக ஜெபித்தால் அந்த தேசத்திலே சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்றார். अगर मेरे लोग देश के लिए प्रार्थना करेंगे तो वो देश का मैं ख्याल रखूंगा करके நம்முடைய कहते हैं. தேவன் விசாரிக்கிற தேவன். मेरे परमेश्वर, हमारे परमेश्वर ध्यान रखने எவ்வளவு वाले காரியங்களை குறித்து परमेश्वर. நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகிறேன். ऐसे कितने सारे कार्यों को मैं आपके बोलते जा எனக்கு सकता हूँ. அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, அவர் उங்களை விசாரிக்கிறார். वो आपका ध्यान रखते हैं. வேதாகமத்திலே ஆண்டவர் விசாரித்த 3 காரியங்களை குறித்து உங்களோடு நான் பேச நினைக்கிறேன். पवित्र शास्त्र में परमेश्वर ने पूछताछ करना, ध्यान रखने के 3 कार्यों के बारे में मैं आपसे बात करना चाहता எந்தெந்த हूँ. காரியத்தை ஆண்டவர் விசாரித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். किस किस कार्यों में परमेश्वर ने ध्यान रखा करके मैं हम 9ஆம் बताते हैं. சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கிறேன். भजन संगीता का पुस्तक 8वां अध्याय 4था वचन पढ़ेंगे. மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுபுத்திரனை நீ விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். तो फिर मनुष्य क्या है कि तू उसका स्मरण रखे, और आदमी क्या है कि तू उसकी सुधि ले. மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். मनुष्य क्या है कि तू उसका
स्मरण रखे और आदमी क्या है कि तू उसकी सुधि ले। சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே ஒரு மனுஷனை ஆண்டவராய் கர்த்தர் விசாரிக்கிறார் என்பதை குறித்து இந்த 8ஆம் சங்கீதத்திலே எழுதுகிறார். और भजन संगीता में यहाँ पर दाऊद परमेश्वर एक मनुष्य का किस तरह ध्यान रखते हैं करके लिखते हैं. இந்த சங்கீதத்தை அவன் எழுதும் பொழுது எதை யோசித்து அவன் எழுதினான் என்றால் மனுஷன் அவிதமாய் விழுந்து போவதற்கு முன்பாக தேவன் அவனை விசாரித்ததை குறித்து இங்கே அவன் எழுதுகிறார். इस अध्याय को लिखते समय वो क्या लिखते हैं कि जब एक मनुष्य पहला जब गिर जाता है उससे पहले परमेश्वर उसका कैसे ध्यान रखते हैं. அவன் பாவம் செய்து விழுந்து போவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட இந்த ஒரு அந்த நடந்த அந்த சம்பவத்தை தான் இங்கே சங்கீதக்காரன் இங்கே அறிவிக்கிறார். और जब वो पाप करने के गिरने से पहले उसे जिस तरह पूछताछ करते हैं उसके बारे में इस भजन संगीता में தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். और परमेश्वर अपने ही रूपांतर में उन्होंने मनुष्य को बनाया है. அவனுக்கு எல்லாவற்றின் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். और उसे सभी चीजों में सभी में उसे अधिकार दिया गया. அவனுக்கு ஒரு அருமையான துணைவியை கர்த்தர் கொடுத்தார். उसे एक अच्छे प्यारी सी पत्नी दिया गया. அவர்களை ராஜாக்களை போல ஏவாளை ராணியை போல கர்த்தர் அவர்களை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். और उन्हें और राजाओं के जैसे एवाल को और रानियों के जैसे उन्हें रखकर आशीर्वादित रखा. அந்த ஒரு ராஜாவுக்கு என்ன அதிகாரம் இருக்குமோ அதை பார்க்கலாம் எத்தனையோ கோடான கோடி மடங்கி அதிகாரம் உள்ளவனாக தேவன் அந்த முதல் மனுஷனை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக வைத்தார். और जैसे राजा को एक अधिकार दिया जाता है उससे भी अधिक हजारों अधिकार उस पहला मनुष्य को दिया गया था. காரணம் மனுஷன் மேல் தேவன் கொண்டிருந்த ஒரு பெரிய மேன்மையான ஒரு திட்டம் தீர்மானம் தேவனிடத்திலே இருந்தது. कारण परमेश्वर ने जो मनुष्य के ऊपर एक बड़ा सा एक योजना एक मकसद रखा था. தேவனை விட அவன் சிறியவனாய் தேவதூதர்களை விட அவனை சிறியவனாக தேவன் அவனை உண்டாக்கினார். और यीशु से उसे छोटे और परमेश्वर के दूतों से उसे छोटा बनाया. அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் ஆண்டவராய் கர்த்தர் முடிசூட்டி வைத்திருந்தார். उन्हें महिमा और सम्मान के साथ उन्हें ढककर रखा था. சகலத்தையும் ஆளுகை செய்யும்படியாக அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். சகலத்தையும் அவன் ஆண்டு கொண்டு வந்தார். सभी को वो आज्ञा करने के लिए अधिकार देने के लिए परमेश्वर ने उसे अधिकार दिया था और सभी कुछ वो आज्ञा करके रखा था. தேவன் அவனை தம்முடைய சாயலாக உண்டாக்கினார். தேவன் அவனுக்கு அதிகாரங்களை கொடுத்தார். அவன் ஆண்டு கொண்டு வந்தான். அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. परमेश्वर ने अपने साया में उसे बनाया था. उसे सभी में उसे अधिकार दिया गया था और सभी को वो राज्य करते आता था. உனக்கு தான் எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டேன். मैं तो सभी कुछ तुझे दे दिया. உனக்கு தேவையான எல்லாம் இந்த ஏதேனிலே இருக்கிறது. तुझे जो भी जरूरत है वो सब इस एदेन में இனி है. நான் உன்னை விசாரிக்க வேண்டியது அவசியம் அல்ல. अब मैं तेरा पूछताछ करने का जरूरत नहीं உன்னுடைய है. பலன் எவ்வளவு இருக்கிறதோ உனக்கு ஞானம் இருக்கிறதோ அதை நீ அமிதமாக அதை வைத்து நீ பயன்படுத்திக் கொள் என்று கர்த்தர் போகாமல் ஒவ்வொரு நாளும் அவனை விசாரிக்கும்படியாக வந்தார். तेरा जितना बल है तेरा जितना ताकत है उसी और ज्ञान के हिसाब से तू चल करके छोड़ा नहीं लेकिन हर एक दिन उसका ध्यान रखते आए. ஏன் காரணம் என்ன என்றால் அவனை குறித்து தேவனுடைய நோக்கம் இருந்தது. அவன் ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததியை அவன் பெற்றெடுக்க வேண்டும். क्यों कारण क्या है क्योंकि उस मनुष्य के बारे में परमेश्वर के लिए एक मकसद था. वो परमेश्वर का संतान को उत्पन्न करने वाला था. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். मलाकी का पुस्तक 2 अध्याय 5वां वचन में ऐसे அவனை पढ़ते हैं. தெய்வ பக்தியுள்ள சந்ததியை அவன் பெற்றெடுக்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் தெய்வ பக்தியுள்ள சந்ததி நிறைந்திருக்க வேண்டும். और इस संसार में वो परमेश्वर के भक्त के संतान को वो उत्पन्न करने वाला है करके அவர்கள் लिखा गया. பரிசுத்தமாய் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவர்களாக அவர்கள் ஜீவிக்க வேண்டும். वो पवित्र से वो बल से और सामर्थ्य से वो मुकुट पहनाया गया है और वो जीवित रहना. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் அவனை வைத்து அவன் மேல் ஸ்தோத்திரம் கிருபைகளை தந்து தேவன் ஒவ்வொரு நாளும் அவனை விசாரித்துக் கொண்டு வந்தார். ऐसे परिस्थितियों में उसे रखकर परमेश्वर ने उसे अनुग्रह देकर उसे हर एक दिन संभालते और ध्यान रखते आते थे. எப்பொழுது கர்த்தர் அவனை விசாரித்தார்?
कभी परमेश्वर ने उसका स्मरण அவன் किया। பாவம் செய்து விழுவதற்கு முன்பாக அவனை விசாரிப்பதை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது 8ஆம் சங்கீதத்திலே குறிப்பிடுகிறார். वो पाप करने से पहले, गिरने से पहले जिस तरह उसका ध्यान रखा गया, वही हम इस भजन संगीता में दाऊद लिखते हुए 8वां अध्याय में देखते हैं। மனுஷனை நினைப்பதற்கும் மனுபுத்திரனை விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று ஆண்டவராய் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறது இங்கே சங்கீதக்காரர் எழுதுவதை நாம் இங்கே வாசித்தோம். फिर मनुष्य क्या है तो उसका स्मरण रखे, और आदमी क्या है उसका सुधि लेकर के हम यहाँ पर भजन संगीता में लिखा गया देखते हैं। ஆண்டவராய் கர்த்தர் விசாரிக்கிறார். दूसरी बात कहाँ पर परमेश्वर वहाँ उनका ध्यान रखते हैं। அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். इब्रानियों का पुस्तक 2 अध्याय 6 वचन ले लेंगे। மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று இங்கே எபிரேய புருஷன் எபிரேய நிருபத்தில் எழுதின தேவனுடைய மனுஷன் இங்கே குறிப்பிடுகிறார். और यहाँ पर मनुष्य क्या है कि तू उसका सुधि लेता है, मनुष्य का पुत्र क्या है कि तू उसका दृष्टि करता है करके यहाँ पर इब्रानियों को लिखता है। இங்கே விசாரித்தா என்று இங்கே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதாவது எபிரேய நிருபத்தில் எழுதின தேவனுடைய மனுஷன் இங்கே குறிப்பிடுகிறார். यहाँ पर प्रेरित पौलुस जो इब्रानियों का पुस्तक लिखा गया वहाँ पर एक पूछताछ के बारे में लिखता है। இங்கே எழுதப்பட்டதான இந்த விசாரிப்பு என்ன என்றால் மனுஷன் விழுந்து போனதற்கு பிற்பாடு சொல்லப்பட்ட வார்த்தைகள். यहाँ पर जिस तरह ध्यान रखा गया है इसका मतलब क्या है, वो मनुष्य जो है वो गिरने के बाद उसके बारे में लिखा गया है। சங்கீதத்தில் சொல்லப்பட்டது மனுஷன் விழுந்து போவதற்கு முன்பாக தேவன் விசாரித்தார். 8वां भजन संगीता में लिखा गया है कि वो आदमी जो गिरने से पहले उसका ध्यान कैसे रखा गया। எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே விசாரிக்கிற விசாரிப்பு மனுஷன் விழுந்து போன பாவம் செய்து விழுந்து போன பிற்பாடு தேவன் அவனை விசாரிப்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். और यहाँ इब्रानियों 2 अध्याय में हम देखते हैं कि जिस तरह आदमी गिरने के बाद उसका जिस तरह ध्यान रखा गया वो हमारे बारे में यहाँ पर लिखा गया। எப்படி அதை நாம் அறிந்து கொள்ள முடியும்? किस तरह हम उसे समझ कर लेंगे? 8ஆம் சங்கீதம் 6லிருந்து 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் சகலவற்றின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று 8ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 8वां भजन संगीता 8वां अध्याय में हम पढ़ते हैं कि सब में उसको अधिकार देकर उसके पद के नीचे उसे आज्ञा करने के लिए आपने दे दिया था। எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே इब्रानियों का पुस्तक 2 अध्याय 8वां वचन में சகலமும் அவனுக்கு இன்னும் கீழ்ப்பட்டிருக்க காணோமே, और सभी में उसका आज्ञा अध्ययन देते हैं। அங்கே 8ஆம் சங்கீதத்தில் சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டி இருந்தது. और उस 8वां भजन संगीता में सब कुछ उसका आज्ञा का पालन ஆனால் करते थे। எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதும் பொழுது சகலமும் இன்னும் அவனுக்கு கீழ்ப்பட்டி இருக்கவில்லையே. और इस 2 इब्रानियों 8वां वचन में हम पढ़ते हैं कि सब कुछ उसका आज्ञा नहीं करते हैं। ஒரு காலத்தில் அது கீழ்ப்பட்டி இருந்தது, இப்பொழுது ஏன் கீழ்ப்படியவில்லை? पहले उसका आज्ञा का सब पालन करते थे, अब इसके आज्ञा का पालन क्यों नहीं करते हैं? முதலாவது அவன் விழுந்து போகாத காலத்திலே தேவன் அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டு ராஜாவை போல வாழ்ந்த காலத்திலே வாழும் பொழுது சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டு இருந்தது. पहले उसे जब महिमा और राजा का जैसे आधार से उसे मुकुट दिया गया था, इसके लिए वो उसका आज्ञा सब कोई मानते थे। ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் அவன் பாவம் செய்து இழந்து விட்டான். लेकिन अब ये पाप करके सब कुछ उसने वो सब खो சகலமும் बैठा। அவனுக்கு இப்பொழுது ஒன்றும் அவனுக்கு கீழ்ப்படிவது கிடையாது. अब उस आदमी का कोई भी आज्ञा का पालन नहीं करता। அதை கண்டு இவன் ஓடுகிறான், இவனை கண்டு அது ஓடுகிறது. इसको देखकर वो डरता है, उसको देखकर ये डरता है। ஏன் காரணம்? மனுஷன் பாவம் செய்து விட்டான். क्यों? कारण क्या है? क्योंकि मनुष्य ने पाप कर दिया है। தேவன் எப்படி பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுது தேவன் எவ்வளவு தேவன் அன்புள்ளவராய் விசாரித்தாரோ அதே தேவன் மனுஷன் பாவம் செய்தாலும் அவ்விதமாக தேவன் அவருடைய சுபாவம் அவருடைய அன்பு மாறி போகவில்லை. ஆகையால் தேவன் பாவம் செய்த மனுஷனையும் விசாரிக்கிறார். और जिस तरह परमेश्वर ने पाप करने से पहले उस मनुष्य का ध्यान रखा, उसी तरह परमेश्वर आज भी वही परमेश्वर है, पाप से गिरने के बाद भी उसी मनुष्य का ख्याल अच्छे से रखते மனுஷன் हैं। பாவம் செய்து விட்டான்.
मनुष्य पाप कर बैठा है। அவன் அமீரமாக தன் வழியில அவன் கடந்து போனான். अब वो अपने अपने मार्ग में चलता रहता है। ஆராதனைக்காரனாக மாறினான். वो मूर्ति पूजा के ओर चला गया। பொல்லாதவனாக மாறினான். वो दुष्ट बन गया है। वो बहुत ही संघर्ष बन गया है। அவன் எழுந்தவனாக ஒரு மிருகத்தைப் போல ஒரு வாழ அவன் கற்றுக்கொண்டான். और परमेश्वर के साया को छोड़कर वो एक जानवर की तरह जीने लगा है। அவன் தேவன் இல்லை என்று சொல்லக்கூடியவனாக மாறினான். वो परमेश्वर नहीं है करके बोलने वाला आदमी बन गया। இப்படிப்பட்டவனாக இருந்தும் लेकिन अब ऐसी स्थिति में भी அன்புள்ள தேவன் விசாரிக்கிற தேவன் என்ன செய்கிறார்? அவனுக்கு எப்படி நீதிமானுக்கு சூரியன் உதிக்கப்படுகிறதோ அதே போல துன்மார்க்கனுக்கும் தேவன் சூரியனை உதிக்க பண்ணினார். ऐसी स्थिति में भी परमेश्वर जैसे एक धार्मिक को सूरज उगता हुआ दिखता है, उसी तरह परमेश्वर इस दुष्टन को भी இதை सूरज அப்போஸ்தலனாகிய उगता हुआ பவுல் देखते हैं। தன்னுடைய பிரசங்கத்திலே அவன் இப்படி சொல்லுகிறான். यहाँ पर प्रेरित पौलुस अपने प्रचार में कहते हैं, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 16 17 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. और प्रेरित का पुस्तक 14वां अध्याय 16-17 में ऐसे कहा गया है। காலங்களிலே அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழியிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் தேவன் தந்தார். और उस अपने बीते समयों में से जातियों को अपने अपने मार्गों में चलने दिया, तो भी उसने अपने आप को गवा न छोड़ो और आकाश से वर्षा और फलन तंत्र देकर उन्हें आशीर्वाद। वे अपने अपने मार्ग में चलने लगे। தேவனுடைய மார்க்கத்திலே அவர்கள் வருவதற்கு விருப்பம் இல்லை. परमेश्वर के मार्ग में आने के लिए वो तैयार नहीं थे। அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. परमेश्वर और उनका कोई संबंध नहीं था। இருந்த போதிலும் தேவன் அவர்களுக்கு நன்மை செய்து வருகிறார். लेकिन फिर भी परमेश्वर उनका ध्यान रखते हैं। வானத்திலிருந்து மழையும் செழிப்புள்ள காலங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். परमेश्वर ने आकाश से वर्षा और फलवंत ऋतु देकर उसे आनंद किया। தேவன் அப்படி செய்கிறார். क्यों परमेश्वर ऐसे करते आए? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வேதம் அருமையாய் சொல்லுகிறது. प्रेरित का पुस्तक 17-27 में अच्छे से वचन कहा गया है। கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படி செய்தார். ताकि वह परमेश्वर को ढूंढे। என் ஜனங்கள் என்னை தேடி வந்து விட மாட்டார்களா? मेरे बच्चे, मेरे लोग मुझे ढूंढकर नहीं आएंगे क्या? பாவம் செய்து விட்டேயா? परमेश्वर में पाप कर बैठा हूँ। என்னுடைய பாவத்தை மன்னியுங்க. मेरे पापों को आप माफ कर दीजिए। உம்மை நான் அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். मैं आपको समझना चाहता हूँ। உம்மை நான் தேடாவிட்டால் எனக்கு நன்மை செய்தீர்கள். मैंने आपको ढूंढा नहीं, फिर भी आपने मेरा भलाई किया। காப்பாற்றி வர்றீங்க. मेरे परिवार को आप संभालने आए हो। ஜனங்கள் என்னிடத்தில் திரும்பி வர மாட்டார்கள். ऐसे कहकर मेरे लोग, मेरे प्रजा मुझे ढूंढकर नहीं आएंगे क्या? தேவன் அன்புள்ள தேவன் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஜனங்களை அவர் எதிர்பார்த்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார். कभी भी नहीं बदलने वाले प्यार भरे परमेश्वर आज भी अपने प्रजा के लिए ध्यान रखते आ रहे हैं। हालेलुया, हालेलुया। விழுந்து போகாதிருக்கும் பொழுதும் விசாரித்தார். जब वो गिरने से पहले भी उसका ख्याल रखा। பாவம் செய்து விழுந்து போன பிற்பாடும் அவர்களை ஜனங்களை தேவன் விசாரித்தார். और पाप कर वो गिरने के बाद भी अपनी प्रजा का उन्होंने ध्यान रखा। மூன்றாவதாக तीसरी बात, அதைத்தான் இங்கே நான் வாசித்தோம். 1 பேதுரு 5:7 நான் வாசிக்கிறோம். वही हम यहाँ पर पढ़ते हैं, पहला पत्रस 5वां अध्याय 7वां वचन। இங்கே ஒரு விசாரிப்பை நாம் பார்க்கிறோம். यहाँ पर एक पूछताछ के बारे में हम அவன் देखते हैं। உங்களை விசாரிக்கிறானபடியா, वो आपका ध्यान रखते हैं, इसीलिए உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. आपके सारी चिंता को उन पर डाल யாரை दीजिए। பார்த்து ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார்? किसको देखकर परमेश्वर ऐसे அவர் कहते உங்களை हैं? விசாரிக்கிறார். वो आपका पूछताछ இது करते हैं। விழுந்து போன மனுஷனை குறித்து சொல்லப்படவில்லை. ये एक गिरने वाले आदमी के बारे में नहीं बताया, ஒரு வித்தியாசமான ஒரு ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்றார். लेकिन ये एक विभिन्न प्रजा के बारे में परमेश्वर அவர்களை कहते தான் हैं। இந்த காலையிலே உங்களோடு கூட நான் பேசும்படியாக நிற்கிறேன். उन्हीं के बारे में मैं आज आपके साथ बात करने के लिए आया हूँ। அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், उनको देखकर परमेश्वर நான் कहते உன்னை हैं, விசாரிக்கிறேனே. मैं तुझे ஏன் पूछताछ உன்னுடைய करता கவலை हूँ। உன்னுடைய மனபாரங்களை நீயே சுமந்துட்டு இருக்க? मैं तेरा ध्यान रखता हूँ, क्यों अपना बोझ, अपना दुख तू ही संभाल रहा है। तेरा चिंता मुझ पर डाल दे, ஆதரிப்பேன். मैं तेरा आदर करूंगा। யார் அவர்கள்?
कौन है वो? ஒரு 4-5 காரியங்களை வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். एक 4-5 कार्यों को जल्दी बोलकर मैं समाप्त करता हूँ. முதலாவதாக पहली बात, இவர்கள் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களை சுத்தமாக்கி கொண்டவர்கள். वो पहली बात तो वो परमेश्वर के वचन का आज्ञा का पालन करके अपने आप को पवित्र करते हैं. கர்த்தருடைய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். वो परमेश्वर के वचन के द्वारा वो जन्म हुए हैं. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். पहला पत्रस का पुस्तक पहला अध्याय 22वां वचन. ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியினால் और अपने भाईचारे की निष्कपट प्रति के निमित्त सत्य के मानने से अपने मनों को पवित्र किया है. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து और भाईचारे की निष्कपट प्रति के निमित्त सत्य के मानने से சுத்தமாக்கி கொண்டவர்களாய் நீங்கள் இருக்கிறபடியினால் अपने मनों को पवित्र किया है. इसीलिए 23ஆம் வசனம் 23वां अध्याय தேவ வசனமாகி அழிவில்லாத புத்தியினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. और नाशमान नहीं पर अविनाशी बीज से परमेश्वर के जीविते हैं. அவர் உங்களை விசாரிக்கிறார். वो आपको ध्यान रखते हैं. யார் அவர்கள்? कौन है वो? அவர்கள் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள். जो परमेश्वर का वचन का आज्ञा का தேவ पालन करते हैं. வசனத்தினாலே தங்களை சுத்தமாக்கி கொண்டவர்கள். जो परमेश्वर के वचन के द्वारा अपने आप को தேவனுடைய पवित्र कर चुके வசனத்தினாலே हैं. மறுபடியும் பிறந்தவர்கள். और परमेश्वर के वचन के द्वारा वो नया அவர்களை जन्म பார்த்து पाया है. ஆண்டவர் சொல்றார், उनको देखकर परमेश्वर நான் कहते உன்னை हैं, விசாரிக்கிறேன். मैं तेरा ध्यान रखूंगा. நான் உன்னை விசாரிக்கிறேன். मैं तेरा ध्यान रखूंगा. அருமையான தேவன். कितना एक प्यारे परमेश्वर எத்தனையோ है. பேர் அவிதமாக எத்தனையோ ஞானிகள் எத்தனையோ பெரிய பெரிய தத்துவ ஞானிகள்லாம் பிறந்தார்கள். और इस संसार में कितने ज्ञानी, कितने एक बड़ी ऐतिहासिक ज्ञानी का அவருடைய जन्म हुआ. வார்த்தைகள் ஒன்று ஒரு மனுஷனை மாற்றுவதில்லை. लेकिन उनका शब्द कोई भी एक मनुष्य को बदल नहीं ஆண்டவராகிய सकता. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளிலே ஜீவன் இருக்கிறபடியினால் लेकिन यहाँ पर परमेश्वर यीशु मसीह के बातों में जीवन है. इसलिए அவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது அதை உணர்த்தி அவருடைய பாவங்களை ஆண்டவராய் கர்த்தர் அவர்களுக்கு சுட்டி காண்பித்து அந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை மறுபடியும் அந்த வசனத்தினாலே தேவன் மறுபடியும் பிறக்க வைக்கிறார். और जब वो परमेश्वर का वचन सुनते हैं, वो अपने पापों को स्वीकार करके वो पापों के द्वारा वो धुले देते हैं और उनके द्वारा उस पवित्र वचन के द्वारा वो अपने आप को फिर दोबारा जन्म देते हैं. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். और परमेश्वर के बच्चे आप और मैं इस परमेश्वर के वचन के द्वारा जन्म लिया चाहिए. ஓ ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனங்கள் ஜீவன் உள்ளவைகள். क्योंकि परमेश्वर का वचन जीवित है. அது உங்களை சுத்தமாக்குகிறது. वो हमें शुद्ध करता அது है. உங்களை உங்க பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறது. वो हमारे पापों से हमें छुटकारा அது देता है. உங்களுடைய குறைகளை அது சுட்டி காண்பிக்கிறது. वो हमारे सारे कमियों को बताता है. ஏனென்றால் அதற்குள் ஜீவன் அதற்குள் ஆவி இருக்கிறபடியினால். क्योंकि उसमें जीवन, उसमें आत्मा भरपूर है. इसीलिए தமிழ்நாட்டிலே ஒரு இடத்திலே ஒரு ஆராதனை, ஒரு ஆவிக்குரிய ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. तमिलनाडु में एक शहर में एक आत्मिक मंडल चल रहा था. எல்லாரும் கைத்தட்டி நல்ல ஒரு ஆவியில நிறைந்து அவர்கள் பாட்டு படித்துக் கொண்டிருந்தார்கள். और उस आराधना में सब लोग ताली बजाकर आत्मा से भरपूर होकर प्रार्थना करके गाना गा रहे थे. போகிறவர்கள் எல்லாரும் கேட்கத்தக்கதாக என்றால் அந்த சபை மெயின் ரோட்லே இருந்தது. और सारे रास्ते के लोग, जो भी आने जाने वाले लोग, सब ध्यान दे रहे थे क्योंकि वो सभा எல்லாரும் அவர் பாடுகிற அந்த பாடலை கேட்கலாம். और आने जाने वाले लोग सभी वो गाने को ध्यान दे सकते. वैसा था उनका ஒரு कलिसिया. நாள் அந்த ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. ஒரு இந்து மனுஷன், மிக பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன், எத்தனையோ தடவை அந்த சப்தங்களை, அந்த பாட்டு சப்தங்களை ஆராதனை நேரத்திலே அவர் பாடுவதை அவர் கேட்டு இருக்கிறார் ரோட்ல போகும் பொழுது. और एक हिंदू मनुष्य जो है, व्यक्ति जो है, वो उस आवाज को हमेशा सुनते आता था आते जाने वक्त पर. वो बहुत ही भक्ति श्रद्धा वाला था. ஆனால் இப்பொழுது அதை போய் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உடைய மைண்ட்ல உண்டானது. लेकिन अब उसे उस आराधना में जाने के लिए उसके दिमाग में कुछ तो सूझा. பாடுகிறார்கள்,
वो कैसे गीत गाते हैं, யாரை நினைத்து பாடுகிறார்கள், किसको देखकर वो गीत गाते அந்த हैं। பாடலை அபிதமாக அவர்கள் பாடுகிறதை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் உந்தி தள்ளப்பட்டவராக அந்த ஆராதனை ஸ்தலத்தினுடைய गेट பக்கத்தில் போய் நிற்கிறார். और उनके गीत गाने सुनना है करके ऐसे सोचकर वो आराधना स्थल में उन्हें ढकल दिया गया था, वहां जाकर खड़े हो गए போகலாமா और सोच रहे थे कि जाना है या नहीं, எதையாலும் சொல்லுவார்களா, क्या कोई कुछ बोलेगा या नहीं, என்னுடைய நெற்றியில விபூதி இருக்கிறது, क्योंकि हम मैंने पूजा करके जो ये तिलक लगाया है, போனால் அவர்கள் ஏதாயிலும் சொல்லுவார்களா, और उसे देखकर कोई मैं अंदर जाऊंगा तो कोई कुछ बोलेगा क्या। முன்பாக கடந்து போய் அந்த செருப்புகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்தார். பாட்டு முடிந்தது, பிரசங்கம் தொடங்கினது. और धीरे धीरे करके वो चप्पल जहाँ पर निकाला गया था वहाँ पर खड़े हो गया था और गीत समाप्त हो गया, आराधना संदेश शुरू होने लगा। அவர் நிற்பது அந்த பாஸ்டருக்கு தெரியாது, वो खड़ा है पास्टर नहीं जानते थे, ஏனென்றால் அந்த வாசலுக்கு பின்பாக அவிதமாக மறைவு இருக்கிறது, அதற்கு பக்கத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். क्योंकि वहाँ दरवाजे के पीछे वो खड़ा था और वहाँ पर खड़ा था, इसलिए पासवान नहीं जानते थे। அவர் அன்றைக்கு அந்த பாஸ்டர் எடுத்துக்கொண்டதான வசனம் ஆதியாகமம் 24:31 விதமாய் இருக்கிறது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன் என்றதான வசனம். और उन्होंने उस समय पर वो वचन लिया था, उत्पत्ति का पुस्तक 24:31 में ऐसा लिखा गया कि परमेश्वर से आशीर्वादित हुआ मनुष्य करके तू बाहर क्यों है, अंदर हाँ करके वो மறுபடியுமாக அவர் அதை சொன்னார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீர் ஏன் வெளியே நிற்பானேன் உள்ளே வாரும்। दोबारा उस वाक्य वचन को कहा गया था कि परमेश्वर से आशीर्वादित किया हुआ मनुष्य तू बाहर क्यों खड़ा, अंदर आ जाए। என்னை பார்த்துதான் அவர் இப்படி பேசுகிறாரா, तो उसे लगा कि क्या मुझे देखकर ऐसा कह रहा है, मैं तो खड़ा हूँ लेकिन वो नहीं जानते हैं, நான் அப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இல்லையே, मैं वैसे एक आशीर्वादित मनुष्य भी नहीं हूँ என்று சொல்லி அவருடைய பெரிய குழப்பத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது அவர் உந்தி தள்ளி அந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து போனார்। ऐसे बोलकर वो जब बहुत ही शंका में थे उसे अंदर ढकाना गया और वो अंदर आराधना में चला அன்றைக்கு गया। கொடுக்கப்பட்டதான செய்தி அந்த மனுஷனை தொட்டது, அந்த மனுஷனை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது। और उस समय पर उन दिन में जो दिया गया संदेश उस मनुष्य को छुआ और वो उतार पाया। அவர் ரட்சிக்கப்பட்டது எப்படி ஏற்பட்டது, அவர் அந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்தை தொட்டது। और वो उद्धार किस तरह पाया, क्योंकि वो वचन उसके मन को छुआ। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, தேவனுடைய வசனங்கள் நம்மை தொட வேண்டும்। परमेश्वर का वचन हमें छूना चाहिए। தேவனுடைய வசனங்களை கேட்பதற்கு ஆவல் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும்। परमेश्वर के वचन सुनने के लिए हम बहुत चाहत के साथ தேவனுடைய रहना है। வசனம் நம்மை தேற்று, நம்மை ஆதல்படுத்தும், நம்மை சுகப்படுத்தும்। परमेश्वर का वचन हमें तसल्ली देता है, हमारा ध्यान रखता है, हमें चंगा करता है। 1 பேதுரு 2:8 அந்த கீழ்ப்படியாத மக்களும் அங்கே இருந்தார்கள்। पहला पत्रस 2:8 में वहाँ पर बहुत लोग थे जो आज्ञा का पालन नहीं करते थे, தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காதவர்களும் அங்கே இருந்தார்கள்। जो परमेश्वर का वचन भी नहीं सुनते தேவனுடைய थे, வசனத்தில் ஜீனிப்பிக்கப்பட்டு மாற்றம் நிறைந்தவர்களும் அங்கே இருந்தார்கள்। और जो परमेश्वर के वचन से जन्म पाए और जो अपने मन को बदले हुए भी தேவனுடைய वहाँ पर। வசனத்தை ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் புறக்கணிக்கவே கூடாது। परमेश्वर के वचन को हम परमेश्वर के बच्चे कभी भी उसे ठुकराना नहीं है। என்னாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் गिनती का पुस्तक 21वां अध्याय 5 வசனத்தில் வாசித்து பாருங்கள்। 21वां अध्याय 5वां वचन को இஸ்ரவேல் लीजिए। ஜனங்கள் மன்னாவை அலட்சியம் செய்தார்கள்। इजराइल लोग जो है वो मन्ना को ठुकरा दिए। ஓ மன்னாவை அலட்சியம் செய்தார்கள்। इजराइल लोग जो थे वो मन्ना को ठुकरा दिए। மன்னா என்று சொன்னால் இப்பொழுது நாம் வாசிக்கிற இந்த தேவ வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்லலாம், அன்றைக்கு அவர்களுக்கு மன்னா இன்றைக்கு ஆவிக்குரிய மன்னாவாக தேவன் நமக்கு தேவ வசனத்தை தந்திருக்கிறார்।
और उस समय का जो रोटी वो मन्ना है, उस समय का रोटी वो मन्ना को हम आज के परमेश्वर के पवित्र शास्त्र को दिशा में बता सकते हैं। अनेक देव वचनத்தை அங்கீகரிப்பதில்லை. क्यों आज अनेक लोग परमेश्वर के वचन को नहीं स्वीकार करते हैं? क्योंकि वो वचन को नहीं समझ पाते। அவர்கள் மன்னாவை அலட்சியம் செய்தார்கள். क्यों उन्होंने उस मन्ना को ठुकराया था? மன்னா எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. क्योंकि वो मन्ना किस तरह का है वो नहीं समझ पाए। அது தூதர்களுடைய ஆகாரம் என்று வேதம் சொல்கிறது. वो दूतों का भोजन है करके शास्त्र कहता है। ஸ்தோத்திரம். அது பூமியில விதைக்கப்பட்ட ஒரு தானியம் அல்ல. वो उस धरती का से निकला हुआ एक धान्य नहीं है। தானியம் என்று வேதம் சொல்கிறது. वो आकाश से निकला गया वो भोजन है करके शास्त्र कहता है। விளைகிற பொருட்களை நீங்களும் நானும் சாப்பிடுகிறோம். அதை சாப்பிட்டால் ஏதாவது ஒரு வியாதி வந்து விடுகிறது. इस धरती से निकलने वाले जो फल सब्जियां हैं वो खाते हैं, लेकिन वो खाने से हमें कुछ ना कुछ आ जाता है। சிலருக்கு அதன் மூலமாய் அப்படி சாப்பிடுவதனாலே வாயு தொல்லை ஏற்படுகிறது. किसी लोगों को उससे खाने से पेट में गैस के प्रॉब्लम आ जाता है। சிலருக்கு அமிதமாய் கொலஸ்ட்ரால் ஏற்படுகிறது. சிலருக்கு சக்கரை வியாதிகள் ஏற்படுகிறது. किसी को कोलेस्ट्रॉल का प्रॉब्लम आ जाता है, किसी को डायबिटीज का प्रॉब्लम आ जाता है। மன்னாவை சாப்பிட்ட பிள்ளைகள் ஒரு கோத்திரங்களில் ஒருவரும் பலவீனமாய் இருக்கவில்லை. लेकिन वो मन्ना खाने से कोई की गोत्र के कोई भी प्रजा 40 வருஷம் நடந்தார்கள். ஒருவருக்காகிலும் கால் வலி இல்லை. 40 साल वो चल रहे थे, लेकिन किसी का भी पैर नहीं ஒருவருக்கு கால் வீங்கவில்லை. किसी का पैर सूजा नहीं। ஏன் காரணம் என்ன? அந்த மன்னாவை அவர்கள் புசித்ததினால். क्यों कारण क्या है? क्योंकि उस मन्ना को उन्होंने भोजन किया था। தேவனுடைய வசனமாகிய ஆவிக்குரிய மன்னாவாகிய தேவ வசனத்தினால் நீங்கள் போஷிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். परमेश्वर के वचन जो आत्मिक मन्ना है उससे आप भोजन करना चाहिए। அது உங்களை திருப்திப்படுத்தும். क्योंकि वो आपको तृप्त करेगा। 81 சங்கீதம் 16 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 81 भजन संगीता 16 वचन में हम ऐसे पढ़ते हैं। அது உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். वो आपको खुश रखेगा। 119 சங்கீதம் 174 வசனத்தில் வாசிக்கிறோம். 119 भजन संगीता 174 में हम ऐसे पढ़ते हैं। உங்களை அந்த ஆறுதல் படுத்தும். वो आपको तसल्ली देगा। 119 சங்கீதம் 49 வசனத்தில் வாசிக்கிறோம். और 119 भजन संगीता 41 में हम पढ़ते हैं। அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது மிகுந்த சமாதானம் அதன் மூலமாக ஏற்படும். अगर वो उसे पढ़ेंगे तो उसके द्वारा आपको बहुत शांति मिलेगा। 119 சங்கீதம் 165 வாசிக்கிறோம். 119 भजन संगीता 165 में हम पढ़ते हैं। ஆண்டவர் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து மறுபடியும் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு மறுபடியுமாய் ஜனிப்பிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை விசாரிக்கிறேன். और जो परमेश्वर के वचन को स्वीकार कर उसके द्वारा वो फिर दोबारा जन्म लेते हैं, उनको देखकर परमेश्वर पूछते हैं कि मैं तुम्हारा ध्यान रखता हूं। யாரை தேவன் விசாரிப்பேன் என்று சொன்னார். दूसरी बात, ये कौन लोग हैं, किसके बारे में परमेश्वर कहते हैं कि मैं ध्यान रखूंगा। ஆவியினாலே ஏவிப்பட்டு எழுதுகிற இந்த வார்த்தை அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று யாரை பார்த்து சொல்லுகிறார்? यहाँ पर प्रेरित पौलुस अपने आत्मा से भरपूर होकर यहाँ पर लिखे गए वो शब्द है, किसको देखकर वो ध्यान रखते हैं कहते हैं। பேதுரு 1 அதிகாரம் 2 வசனத்திலே पहला पत्रुस का पुस्तक 1 अध्याय 2 वचन में அவர்கள் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் और वे लोग हैं जो पवित्र आत्मा के द्वारा वो पवित्र ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது என்று அவர் சொன்னார். और पवित्र आत्मा के द्वारा वो जो पवित्र बने हैं उनके बारे में जहाँ पर लिखा गया है தேவ வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட வேண்டும். परमेश्वर के वचन के द्वारा जन्म पाया होना है। ரத்தத்தினால் மீட்கப்பட வேண்டும். यीशु के लहू से अपना उद्धार पाना है। பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். पवित्र आत्मा के द्वारा आज्ञा मानना है। பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுத்துகிறார். पवित्र आत्मा जी आपको पवित्र करते हैं। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு अनेक பலிகள் உண்டு. इस्राएल लोगों के लिए अनेक बलिदान है। ஆனால் ஒரு பலி என்ன என்றால் ஒரு பலியை 2 விதமாக அவர்கள் பலி செலுத்துவார்கள். लेकिन एक बलिदान ऐसा है कि एक बलि को वो दो परख में करते हैं। ஒன்று பலிபீடத்திலே செலுத்துவார்கள், இன்னொன்று பாளையத்துக்கு புறம்பே செலுத்துவார்கள். एक जो बलिस्तान में देते हैं, वैदिक में देते हैं, और जो कलिसिया के अंदर देते हैं। ஒன்று பலிபீடத்திலே அவர்கள் செலுத்துவார்கள்.
और पहली बात तो वो बलिस्तान में देते हैं தங்களுடைய பாவத்திற்காக, தங்களுடைய அக்கிரமங்களுக்காக, குற்றங்களுக்காக பலிபீடத்திலே அந்த பலியை கொண்டு வந்து செலுத்துவார்கள். இது இயேசுவுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிப்பதை, நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. और पहले तो वो बलि वेदी में देते हैं जहाँ पर अपने पापों के द्वारा अपने पापों को स्वीकार करते हुए वहाँ पर वो बलि चढ़ाते हैं. वो यीशु के लहू को बारे में वो हमें वहाँ पर बताता है. ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்துக்கொள்வார்கள், एक मेमना को ले लेते हैं, அதன் மேலே அவிதம் ஆசாரியன் கை வைக்க சொல்வார், அதன் மேல் கை வைப்பார்கள். उसके ऊपर याजक को हाथ रखना कहते हैं और उसे वो हाथ रखता है उस पर. அவிதமாய் ஸ்தோத்திரம், அதற்கு பிற்பாடு அந்த பலி செலுத்துவார்கள். उसके बाद उसका बलि दिया जाता है. அந்த பலி அவருடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தமாய் காணப்பட்டது. वो होमी बलि उनके पापों के लिए उतारा गया वो लहू है. இன்னொன்று, பாளையத்துக்கு புறம்பே அவிதமாக பலி செலுத்தப்பட்டது. இல்லாவிட்டால் பாளையத்துக்கு புறம்பே இன்னொரு ஆட்டுக்கடாவை அப்படியே விட்டு விடுவார்கள். और दूसरी बात है जो बहुत दूर वहाँ पर वो उस मेमना को छोड़ देते हैं या फिर उधर वहाँ पर होमी बलि दे देते हैं. ஒன்றை ஏன் அவர்கள் விட்டு விடுகிறார்கள்? क्यों ऐसे छोड़ देते थे? அது தன்னுடைய சாபத்தை, தன்னுடைய அதன் மேலே கைகளை வைத்து சாபத்தை சுமத்துவார்கள். அதை சுமந்து கொண்டு அவிதமாக எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போய் उस मेमना के ऊपर हाथ रखकर अपने श्राप को उस पर चढ़ा देते हैं और उसे छोड़ देते हैं और वो वहाँ कहीं पर भी चला जाता है. பாளையத்துக்கு புறம்பே செலுத்தப்பட்ட காரியம். और वो उस पार पर उसे छोड़ा गया वो कार्य है. ஒன்று, உங்களுடைய பாவத்துக்காய், உங்களுடைய பாவங்கள் கழுவப்படும்படியாக செலுத்தப்பட்டது. पहली बात तो आपके पापों के लिए, आपके पाप धुलने के लिए एक होमी बलि चढ़ाया था. பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையானீர்கள், ஜெயம் எடுத்தீர்கள். இனி உங்களுடைய பாவம் உங்களிடத்தில் இல்லை, அதெல்லாம் தேவனால் மன்னிக்கப்பட்டது. और दूसरी बात, आप पापों से आप छुटकारा पाए, आप जय पाए. अब वो पाप आपको नहीं है क्योंकि परमेश्वर के द्वारा वो पाप माफ कर दिया गया. அதை சுமந்து கொண்டு அந்த ஆட்டுக்கடா கடந்து போகும். उसे उस पर चढ़ाकर वो संभालते हुए वो लेकर वो मेमना उस पार चला जाता है. பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அவிதமாய் சுத்திகரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து பரிபூர்ணமான விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். परमेश्वर के बच्चे आप और मैं ना केवल उस पापों से शुद्ध करना है, लेकिन अपने पापों के द्वारा हमें छुटकारा भी पाना है. ரோமர் 6 அதிகாரம் 22 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். रोमियो का पुस्तक 6 अध्याय 22वां वचन हम ऐसे पढ़ते हैं. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். क्योंकि उनका अंत तो मृत्यु है, परंतु अब पाप से स्वतंत्र होकर और परमेश्वर के दास बनकर तुमको फल मिला जिससे पवित्रता प्राप्त होती है और उसका अंत अनंत जीवन है. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள், आप पाप से स्वतंत्र हुए हैं, இப்பொழுது பரிசுத்தமாகுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். और अभी वो पवित्रता को प्राप्त करना है. அப்ப பரிசுத்தமாகுதலை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்றார். उस पवित्रता को प्राप्त करने के लिए आपको क्या करना है? पौलुस कहते हैं, அடிமைகளாகும் பொழுது, आप परमेश्वर का जब दास बनते हो, தேவனுக்கு நீங்கள் முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது, आप जब परमेश्वर के अपने आप को सौंपते हो, அன்றைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். परमेश्वर के बच्चे उसे अच्छे से समझना है. அவருடைய ரத்தத்தினால் ஒரு நாள் நம்மை கழுவினார். परमेश्वर अपने लहू से एक दिन हमें धुले விடுதலையாக்கப்பட்டோம். हम एक दिन पापों से हम छुटकारा पाए हुए हैं. பரிசுத்தமாகுதல் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன். वो पवित्रता जो है हमें मिलने वाला वो फल है. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், वो फल को जब हमें पाना है तो அடிமை என்று முற்றிலுமாக அவரிடத்திலே நாம் சரண்டர் ஆக வேண்டும். परमेश्वर का दास बनकर हम अपने आप को अर्पण करना है. ஒப்புக் கொடுக்கும் பொழுது, जब हम अपने आप को अर्पण करते हैं, பரிசுத்தமாகுதல் என்கிற பிரதிபலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். पवित्रता का फल हमें परमेश्वर देते हैं. இந்த பரிசுத்தமாகுதலின் முடிவு என்னது? उस पवित्रता का फल क्या है? பவுல் சொல்றார், நித்திய ஜீவன் என்று சொல்றார். वह अंत ये है कि उसको अनंत जीवन मिलता है. நித்திய ஜீவனுக்கு அது நம்மை கொண்டு போகிறது. क्योंकि वो अनंत जीवन के ओर हमें लेकर जाता है. हालेलुया, हालेलुया. அமெரிக்கா தேசத்தினுடைய 16வது ஜனாதிபதியாக இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன்.
अमेरिका देश के जो 16वां प्रेसिडेंट जो थे वो लिंकन थे। இந்த ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதி ஆவதற்கு முன்பாக ஸ்தோத்திரம் அவர் ஒரு அந்த தேசத்தில் அமெரிக்காவிலே வக்கீலாக அவர் இருந்தார். और ये अब्राहम लिंकन जो प्रेसिडेंट होने से पहले वो वकील थे। ஒரு நாள் ரோட்டு வழியாக பாதை அந்த மெயின் ரோட்டு வழியாக அவர் போய் கொண்டிருந்தார். एक दिन वो बीच रास्ते में चल रहे थे। அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது तब वो चलते समय ஒரு இடத்திலே அவிதமாக ஜனங்கள் கூட்டமாக இருந்தார்கள். एक दिन एक सारे लोग वहाँ पर इकट्ठे हुए थे। ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாக இருந்து அவிதமாக ஏதோ கூவி அவர்கள் விலை பேசிக் கொண்டிருந்தார்கள். सारे लोग वहाँ पर इकट्ठे होकर वो कुछ तो बेच रहे थे वहाँ पर। அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவர் என்ன என்று சொல்லி அங்கே போய் அந்த கூட்டத்தை கவனிக்க கடந்து போனார். वो सारे लोग जब बात कर रहे थे ये क्या हो रहा है करके वो वहाँ पर उस भीड़ पे चले गए। மனுஷன் ஒரு வாலிப பெண்ணை ஒரு நீக்ரோ அடிமை பெண்ணை விற்று கொண்டிருந்தார். एक मनुष्य जो है एक जवान स्त्री को वो नीग्रो स्त्री को वो बेच रहा था। அவளோ அவிதமாக முக்காடிட்டு கொண்டு கூனி குறுகி வெட்க அவமானத்தினால் நிறைந்தவளாய் அவள் புலம்பி அழுது கொண்டிருந்தார். और वो बहुत लज्जित होकर बहुत झुकते हुए वो अपने शर्म से वो रो रही थी। இது ஆபிரகாம் லிங்கன் கவனித்துக் கொண்டே இருந்தார். ये अब्राहम लिंकन ने ध्यान दिया। இவன் அழுவதை அவர் கவனித்தார். वो रो रही थी उसने ध्यान दिया। उसने ध्यान दिया உதவி செய்ய வேண்டும் என்று அவளுடைய மனம் சொன்னது. उसका कैसे भी करके उसको सहायता करने के लिए वो आगे बढ़े। இவளை நான் விலை கொடுத்து வாங்குறேன் எவ்வளவு என்று கேட்டார். इसको मैं खरीदता हूँ उसका क्या मूल्य है करके $400 என்று சொன்னார்கள். उसका मूल्य जो है $400 करके कहा गया। அந்த $400 கொடுத்து அவளை விலை கொடுத்து அவர் வாங்கினார். और तुरंत उसे उस $400 देकर उसे खरीदा गया। அவர் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டி கொண்டு போனார். और उसे अपने घर पर लेकर गए थे। அவளுக்கு நல்ல உடையை வாங்கி கொடுத்தார். उसे तुरंत अच्छा वस्त्र दिया गया। ஆகாரங்களை கொடுத்தார். अच्छा भोजन दिया गया। அவளை பார்த்து அன்பான ஒரு வார்த்தை சொன்னார். उसे देखकर एक प्यार भरा शब्द कहा। இனி நீ அடிமை அல்ல. अभी से तू गुलामी नहीं है। எங்க போக நினைக்கிறாயோ அங்கே நீ போகலாம். तू जहाँ पर भी जाना चाहती है वहाँ पर तू जा। இன்றையிலிருந்து அவிதமாக நீ விடுதலையாக்கப்பட்ட ஒரு பெண். आज से तू छुटकारा पाई एक स्त्री है। நான் உன்னை விடுதலையாக்குறேன். मैंने तुझे छुड़ाया நீ है। மகிழ்ச்சியாக எங்க போக நினைக்கிற அங்கே போகலாம். तू स्वतंत्र से कहाँ पर भी खुशी से जा सकती है। இவ்வளோ ஆச்சரியப்பட்டு அப்படியே திகைத்து நின்று கொண்டிருக்கிறார். और ये बहुत आश्चर्यचकित होकर ऐसे बहुत देखती நான் रहती சொல்வது है। உனக்கு விளங்கவில்லையா என்று திரும்ப கேட்டார். मैं जो बोल रहा हूँ तुझे समझ में नहीं आ रहा है क्या पूछते हैं। பேசினால் वो उसे वो बात करता है। $400 கொடுத்தேனே விலைக்கு வாங்கினீர்கள். मुझे $400 देकर நல்ல आपने मुझे ஆகாரங்களை खरीदा கொடுத்தீங்க, है। நல்ல உடை கொடுத்தீங்க. आपने मुझे अच्छा भोजन दिया, अच्छा वस्त्र दिया। இனி அடிமை அல்ல நீ விடுதலை என்று சொன்னீங்க. अब तू स्वतंत्र नहीं, अभी तू गुलामी नहीं है, स्वतंत्र हो गया। சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை நான் உலகத்திலே நான் பார்த்ததில்லை. ऐसे बोलने वाले व्यक्ति को मैंने इस संसार में नहीं देखा। அவருடைய பாதத்தில் அவள் விழுந்தவளாக அழுதாள். இனி நான் உங்களுக்கு அடிமை என்று சொன்னார். और उसके पैर छूकर वो रोने लगी और बोली कि मैं आज से आपकी गुलाम हूँ। உங்களை விட்டு நான் போக எனக்கு விருப்பம் இல்லை. आपको छोड़कर मैं नहीं जाना चाहती हूँ। இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் எனக்கு கிடைக்காது. इतने अच्छे प्यारे मनुष्य मुझे नहीं என்று मिलेगा। சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்தார். ऐसे कहकर वो अपने उनके पैर को छूती है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அபிதமாய் ஸ்தோத்திரம் பரிசுத்தம் என்கிற ஒரு அனுபவத்துக்குள் நம்மை கொண்டு வர வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே அடிமை என்று முற்றிலுமாக நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். और परमेश्वर के बच्चे आप परमेश्वर का पैरों पर आप पवित्रता से आप अपने आप को अर्पण करना है तो परमेश्वर से आप दास बनकर रहिएगा। அப்பொழுது உங்களை ஆண்டவராய் கர்த்தர் அன்போடு விசாரிப்பார். तभी परमेश्वर आपको प्रेम से ध्यान रखेंगे। மூன்றாவதாக और तीसरी बात, அவர் உங்களை விசாரிக்கிறார் என்று சொல்லப்பட்டவர்கள் யார் இவர்கள்?
तीसरी बात जो जिनका वो ध्यान रखते हैं वो कौन है? கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றினவர்கள். मसीह के जैसे मसीह के मार्ग को वो पीछे हो लेते थे. பேதுரு 2ஆம் அதிகாரம் पहले पत्रस का पुस्तक 2 अध्याय 21ஆம் வசனத்திலே 21वां वचन में உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். और तो इसी के लिए बुलाए भी गए. என்ன என்று நான் வாசிக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். क्योंकि मसीह भी तुम्हारे लिए दुख उठाकर तुम्हें एक आदर्श दे गया है कि तुम भी उसके चिन्ह पर चलो. அன்றைய பிள்ளைகளாகிய அந்த பேதுருடைய காலத்தில் இருந்த அந்த விசுவாசிகளுக்கு பேதுரு எழுதும் பொழுது அவர் உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்றார். और परमेश्वर के बच्चे जो पत्रस के समय पर थे तब पर प्रेरित पत्रस यहाँ पर उनको बताते हैं कि आप उनके चिन्ह पर चलो. அவர் பாடுகளை இயேசுவானவர் சகித்தார். यीशु जो है अपने दुख को उठाकर ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கிறிஸ்தவ உலகத்திலே இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலே பாடுகளும் பிரச்சனைகளும் உண்டு. और हमें भी मसीह के लोग इस संसार में हमें दुख और संघर्ष है. பாடுகள் நிறைந்த ஒரு மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். दुख भरा मार्ग ही जो है वही है मसीह का मार्ग. பிள்ளைகள் முதல் நூற்றாண்டின் பிள்ளைகள் துன்பத்தின் ஊடாகத்தான் அவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளாய் கடந்து போனார்கள். और प्राचीन काल के जो परमेश्वर के लोग थे वो उस दुख के मार्ग में ही चल रहे थे. பின்பற்றினதினாலே கிறிஸ்துவை அறிவித்ததினாலே அவர்களுக்கு துன்பம் உண்டானது. यीशु के चिन्ह पर चल रहे थे और यीशु के बारे में बता रहे थे, इसीलिए उन्हें दुख उठाना पड़ा. அப்படி அவர்கள் போகும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தருடைய மாதிரியை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவை மாதிரியாக அந்த பாடுகளுக்கு முன்பாக அதை வைக்கிறார். उसी तरह अपने परमेश्वर के बच्चे यहाँ पर पतरस जो है अपने विश्वासियों को कहते हैं कि आप भी यीशु के चिन्ह पर चलो और उनके जैसे दुख उठाओ. அவர்கள் பாடுகள் அவர்களுக்குள் வந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்றார். और उनको वो दुख जितना भी आए लेकिन फिर भी वो पवित्र आत्मा से ढके गए थे करके पहले पत्रस 5वां अध्याय में भी कहा गया है. पत्रस 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் पहला पत्रस 2 अध्याय 23ஆம் வசனத்திலே 23वां वचन में பாடுபடும் பொழுது இயேசு எப்படி இருந்தார் என்பதை இங்கே எழுதுறார். दुख उठाने पर यीशु किस तरह थे करके यहाँ पर लिखे गए हैं. 21ஆம் வசனத்திலே உங்களுக்கு அவர் மாதிரியை வைத்து போனார். और 21वां वचन में वो आपके लिए चिन्ह रखे गए हैं. 23ஆம் வசனத்தில் அவர் பாடுபடும் பொழுது எப்படி பாடுபட்டார்? और 23वां वचन में उन्होंने वो दुख उठाया तो किस तरह दुख அவர் उठाया. பாடுபடும் பொழுது அவர் பயமுறுத்தவில்லை. वो जब दुख उठाकर किसी को उन्होंने धमकी नहीं दिया வையப்படும் பொழுது பதில் வையவில்லை. और अपने आप को और जब गाली सुनकर गाली नहीं दिया. தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறார். अपने आप को सच्चे न्याय के हाथ में सौंपते हैं. அப்ப கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை நாம் பாடுகளின் மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று இங்கே மாதிரியை சொல்றார். इसका मतलब मसीह का जो स्वभाव है वो हमें प्रकट करना है, उनके चिन्ह पर चलना है करके यहाँ पर इस पत्रस ने कहा है. वो हमारे लिए एक चिन्ह रखे चले हैं. தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். जो बुराई करते हैं उनका भलाई कीजिए. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். जो श्राप देते हैं उन्हें आशीर्वाद कीजिए. உபத்திரப்படுத்துவதற்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். जो उपद्रव करते हैं उनके लिए आप प्रार्थना कीजिए. தேவன் நமக்கு மாதிரி வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए एक चिन्ह रखा गया அப்படி है. போகிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை விசாரிக்கிறேன். और उनके चिन्ह पर चलने वाले बच्चों को देखकर परमेश्वर कहते हैं कि मैं तुम्हारा ध्यान रखूंगा. நீங்கள் போவீர்கள் என்றால் அவர் உங்களை கட்டாயம் விசாரிப்பார். और इसीलिए आप यीशु के चिन्ह पर चलेंगे तो परमेश्वर आपको जरूर ध्यान रखेंगे. சென்னையிலே ஒரு இடத்திலே அண்ணனும் தம்பியும் பக்கம் பக்கமாய் குடியிருந்தார்கள். चेन्नई में एक स्थान में भाई और 2 भाइयों एक दो आजू बाजू में रहते थे. அண்ணன் விசுவாசி, தங்கை ரட்சிக்கப்படாதவள். और बड़ा भाई जो था वो विश्वासी है और उसकी बहन जो थी वो उद्धार नहीं पाई है. ஸ்தோத்திரம். இருவருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கும். और भाई बहन में हमेशा झगड़ा होता था. அதுவும் இந்த அண்ணன் சண்டை போட மாட்டார்,
ஆனா தங்கை அடிக்கடி தான் வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் இவனால தான் ஏற்பட்டது என்று சொல்லி சண்டையிடுவாள். बड़ा भाई झगड़ा नहीं करता था, लेकिन ये बहन जो है वो हमेशा लड़ाई करती थी कि इसके वजह से ही सभी परेशानी। ஒரு நாள் காலையில இந்த அவருடைய தங்கை அவருடைய அண்ணனுடைய வீட்டுக்கு முன்பாக வந்து நின்றாள். एक दिन सुबह वो बहन जो है उनके बड़े भाई के घर के बाहर आके खड़ी होती है। நாசமா போவ, நீ விளங்கவே மாட்டே, உன் குடும்பம் உருப்படாம போயிடும். वो श्राप देती है कि तू नष्ट हो जाएगा और तेरा परिवार नष्ट हो जाएगा और तू वैसे ही भस्म हो जाएगा என்று சொல்லி பயங்கரமாய் சத்தமிட்டு சாபம் போட்டு போயிட்டான். ऐसे बोलकर वो बहुत जोर जोर से श्राप देकर चले जाती है। சகோதரனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ये भाई को बहुत दुख हो जाता है। சொன்னது மாதிரி என் குடும்பத்துக்கு எனக்கும் என் பிள்ளைகளுக்கு வந்துருமோ, ऐसे इसने कहा वैसे ही मेरे परिवार को भी हो जाएगा என்று சொல்லி அந்த பயந்தவராக வேகமாக தன்னுடைய சபை பாஸ்டர் இடத்திலே அவர் ஓடினார். ऐसे बोलकर वो बहुत ही जोरों से वो कलीसिया के पासवान के पास चलता है। சொன்ன இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் என்ன செய்யணும், ஒரு பதில் சொல்லல, ஆனா என் தங்க இப்படி சாவு போட்டு போயிட்டா அந்த சாவு எனக்கு படிச்சிருக்கும், இந்த பயம் எனக்குள்ள வந்துருச்சு। और वो पास्टर को कहता है कि मैंने कुछ जवाब नहीं दिया, लेकिन मेरी बहन ने ऐसे श्राप दे दिया और वो श्राप सही हो जाएगा क्या, मुझे डर आ गया है। அப்போ பாஸ்டர் சொல்லி கொடுத்தார், तब वो पास्टर ने कहा உங்களுடைய சகோதரியை நீங்க ஆசீர்வதிங்க, आपके इस बहन को आप आशीर्वाद कीजिए। समुद्र मुழங்கால் படிட்டு கர்த்தாவே என் சகோதரியை நான் ஆசீர்வதிக்கிறேன்। और परमेश्वर के सम्मुख में घुटने टिकाकर परमेश्वर मैं मेरे बहन को आशीर्वाद करता हूं। அவருடைய கணவர் அவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், वो उनके पत्नी और उनके बच्चे अच्छे होना है என்று சொல்லி நீங்க ஆசீர்வதிங்க என்று சொல்லி பாஸ்டர் சொல்லி अனுப்பினார்। ऐसे कहकर आप आशीर्वाद करके जाइए करके वो बोल दे के भेज दे। இந்த சகோதரன் வீட்டுக்கு வந்தார், ये भाई घर पे आता है, சொன்னது போலவே அவர் செய்தார்। और उसने पासवान ने जैसे किया उसने किया। இவர்கள் பிசினஸ் வியாபாரம் செய்கிறவர், தங்கையும் வியாபாரம் செய்கிறார், அண்ணனும் வியாபாரம் செய்கிறார்। और ये दोनों जो है भाई बहन लोग दोनों व्यापारी है। இவருக்கு ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் ரூபாய்க்கு அவருடைய கடையில வியாபாரம் நடக்கும்। और इन दोनों को हर रोज एक दिन में 1 लाख पैसा में लाभ मिलता है। இந்த சகோதரனுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும்। और वो भाई को 1 लाख का लाभ उसे मिलता है एक दिन में। அன்றைக்கு 1,20,000 ரூபாய் அவ்விதமாய் விற்பனையானது। लेकिन उस दिन उसे 1,20,000 का खरीदारी हुआ। இது உடனே பாஸ்டர் இடத்திலே அவர் சொல்லணும்னு சொல்லி போன் பண்ணி சொன்னார்। और तभी वो तुरंत उस पासवान को जाके कहना है करके फोन करके बोलते हैं। பாஸ்டர் சந்தோஷப்பட்டார்। तब पासवान जी खुश हो गए। அவருடைய சாபம் உன் குடும்பத்துல வரல, वो उसका श्राप तेरे परिवार में नहीं आया। கர்த்தர் இன்றையிலிருந்து உங்கள் வியாபாரத்தை செழிக்க பண்ணுவார்। तब परमेश्वर आज से तेरे व्यापार को और बढ़ाएंगे। வியாபாரங்கள் அதிகமாய் அமிதமாய் பெருகிக் கொண்டே வந்தது। और उस दिन से उसका व्यापार बहुत ही लाभदायक होता गया। அவள் சபித்த சாபத்திற்கு பதிலாக இவள் சகோதரியை ஆசீர்வதித்தார்। क्योंकि कारण है कि बहन ने जो श्राप दिया उसके बदले में इस भाई ने उसे आशीर्वाद किया। ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு அந்த பாடுகளின் மாதிரியை வச்சிட்டு போயிருக்கிறார்। परमेश्वर ने हमें उस दुख का एक चिन्ह रखा है। உங்களுக்கு விரோதமா யாராயிலும் பேசுறாங்களா, आपके विरोध क्या आपके बारे में कोई कुछ बात करता है, நீங்க ஜெபம் பண்ணுங்க। उसके लिए आप रात को प्रार्थना कीजिए। அப்படிப்பட்டவர்கள் மேல் கசந்து கொள்ளக்கூடாது। उसके लिए आप कठोरता नहीं அப்படி दिखाइए। இயேசுவை போல அவருடைய மாதிரியை பாடுகளின் மத்தியிலே நீங்க பின்பற்றி போகும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறார்। और जब यीशु के मार्ग में उनके चिन्ह पर चलते हैं, परमेश्वर कहते हैं कि मैं तुझे पूछताछ करूंगा, ध्यान रखूंगा। நான்காவதாக चौथी बात 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் पहला पत्रस का पुस्तक 5वां अध्याय 6ஆம் வசனத்திலே 6वां वचन में ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்। परमेश्वर के बलवंत हाथ के नीचे दीनता से रहो, जिससे वे तुम्हें उचित समय पर बढ़ाए। தேவனுடைய பலத்துக்குள் அடங்கி இருப்பது என்றால் என்ன? परमेश्वर के बलवंत हाथ के नीचे दीनता से रहना मतलब क्या है? எதை செய்தாலும் சுயமாய் செய்யாமல்
அவருடைய விருப்பத்தின்படி செய்வதை நமக்கு காண்பிக்கிறது. हम जो कुछ करते हैं स्वयं सोचकर नहीं करना है, परमेश्वर की इच्छा के अनुसार करना है. இரண்டாவது அப்படி பலத்த கருத்துக்குள் அடங்கி இருப்பது என்றால் दूसरी बात उनके बलवंत हाथ के नीचे दीनता में रहना தேவனுடைய கரத்தோடு நம்முடைய கரத்தை இணைப்பது அதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. परमेश्वर के हाथ के साथ हमारे हाथ को जोड़ना ही सिखाता है. ஏசாயா 63ஆம் அதிகாரம் ऐसाया का पुस्तक 63वां अध्याय 12 वचனத்திலே 63वां अध्याय 12वां वचन में அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவி இருக்க கட்டளையிட்டு अपने बीच में उन्होंने अपना पवित्र आत्मा रहने के लिए दिखाया. மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தினார். जिसने अपने प्रताप ही भुजबल का मूसा के दाहिने हाथ के साथ कर दिया. இங்கே தேவன் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். यहाँ पर परमेश्वर ने उनके लिए अद्भुत कार्य किया. சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார். और उन्होंने उस जल को दो भाग में किया. தரையிலே வெட்டாந்தரில் நடப்பது போல ஆழங்களில் நடக்க பண்ணினார். और उन्हें उस बीच में उन्हें चलाया. இது எப்படி செய்தார் என்பதை இங்கே வாசிக்கிறோம். यहाँ पर वो कैसे करते हैं करके यहाँ पढ़ते हैं. செய்தது தேவன் தான், जो किया जो है वो यहोवा है. ஆனால் அவர் தனித்து செய்யவில்லை. लेकिन उन्होंने अकेले नहीं மோசே किया. வலது கையை கொண்டு அதை செய்தார். उन्होंने मूसा के दाहिने हाथ के साथ कर दिया. அதுதான் தேவனுடைய கரத்தோடு நம்முடைய கரத்தை இணைப்பது. वही परमेश्वर के साथ हमारा हाथ मिलना. ஏன் நாம் ஆண்டவராய் கர்த்தரால் அதை அவர் மோசேயின் கையை பிடிக்க வேண்டியது அவசியம் இல்லையே? क्यों परमेश्वर को मूसा का हाथ पकड़ने की जरूरत नहीं है. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் அது அல்ல. लेकिन परमेश्वर का चाहत वो நான் नहीं है. அற்புதம் செய்தாலும் என் தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு நான் அற்புதம் செய்கிறேன். अगर मैं अद्भुत कार्य करूं तो भी मेरे लोगों के द्वारा ही मैं अद्भुत कार्य करूं. தான் மோசேயின் கையை பிடித்துக்கொண்டு வலது கையை பிடித்துக்கொண்டு தேவன் சமுத்திரத்தை பிளந்தார், ஆழங்களில் நடக்க பண்ணினார். इसलिए परमेश्वर ने मूसा के दाहिने हाथ के साथ ही उस जल को दो भाग में किया और उस समुद्र में उन्हें चलाया, गहरे समुद्र में. அப்படி என்றால் தேவனுடைய கரத்தில் அடங்கியிருப்பது என்றால் என்ன? इसका मतलब परमेश्वर के हाथों में हमें साथ रहना मतलब क्या है? தேவனுடைய கரத்தோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள். इसका मतलब परमेश्वर के हाथ के साथ हमारा हाथ को जुड़ाना. ஆண்டவரே நீங்க நடத்துங்க, परमेश्वर आप चलाइएगा, நீங்கள் अற்புதம் செய்யுங்க. आप परमेश्वर என் अद्भुत குடும்பத்திலே कीजिए. நீங்க அற்புதம் செய்யுங்க. मेरे परिवार में आप अद्भुत உங்களுடைய कीजिए. கையை உங்களுடைய கரத்தை நான் பிடித்து இருக்கிறேன். मैं आपके हाथ को पकड़ रहा हूँ. எங்களுடைய பிள்ளைகளை நீங்க நடத்துங்க. मेरे बच्चों को आप எங்க चलाइए. குடும்பத்திலே நீங்க ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க. मेरे परिवार में परमेश्वर आप எங்க अद्भुत कार्य குடும்பத்திலே कीजिए. போராடுகிற ஆவிகளை நீங்க துரத்துங்க. मेरे परिवार में जो दुष्ट आत्मा उसे आप भगाइए. ஆண்டவருடைய கரங்களை பிடித்துக்கொண்டு நீங்க சொல்லி பாருங்க. हाँ, परमेश्वर के हाथ को पकड़कर आप बोलकर देखिए. தேவன் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்தி ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको सही समय पर आपको बढ़ाकर आशीर्वाद எனக்கு करेंगे. அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், इन प्रजा को देखकर परमेश्वर அவர் कहते हैं உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மேல் வச்சுவிடுங்க. अब वो आपको ध्यान रखते हैं, इसलिए आपका सारा बोझ उन पर डाल देंगे. யார் இவர்கள்? कौन है ये? தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்டவர், जो परमेश्वर के वचन का आज्ञा का पालन करके उनके वचन के द्वारा जन्म பரிசுத்த पाए ஆவியினால் हुए हैं. பரிசுத்தமாக்கப்பட்டவர், जो पवित्र आत्मा से पवित्र बनाए हुए हैं. தேவனுக்கென்று தங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்து பரிசுத்தமாகுதலை பெற்றுக்கொண்டவர், और जो अपने आप को परमेश्वर के सामने अपने आप को अर्पण करके वो अपने आप को पवित्र पाते हैं. ஆடுகளுக்கு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு கடந்து போனவர்கள், और मसीहा को एक चिन्ह बनाकर वो उनके मार्ग में चलते हैं. தன் தேவனுடைய கரத்துக்குள் அடங்கி இருந்தவர், और परमेश्वर के भुजबल हाथ के தன்னுடைய கரங்களை தேவனுடைய கரத்தோடு கூட இணைத்துக் கொண்டவர், परमेश्वर के हाथ के साथ अपने हाथ को मिलाया है. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், उन सभी लोगों को देखकर परमेश्वर நான் कहते உங்களை हैं, விசாரிக்கிறேன், मैं तुम्हारा ध्यान உன் रखूंगा. கவலை என் மேல் வைத்து விடு. तेरे सारे चिंता मुझ पर डाल दे. கவலை மாறும், तेरा सारा चिंता दूर हो जाएगा. तेरे सारे कमजोरी दूर हो நான் जाएंगे. உன்னை ஆசீர்வதிப்பேன். मैं तुझे आशीर्वाद நாம் करूंगा. எல்லாரும் ஜெபிக்கலாம். हम सभी प्रार्थना ஆண்டவரை करेंगे. நோக்கி இந்த காலையில நாம் ஜெபிப்போம். परमेश्वर की ओर देखकर हम प्रार्थना करेंगे. இந்த வார்த்தைகளை மனதில் வைப்போம். सुने हुए वचनों को मन में रखिएगा. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय இந்த लोगों, மாதத்திலே விசேஷமா இந்த முதல் வாரத்திலே
இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். इस महीने भर पर विशेष करके इस पहले हफ्ते में ये पूरा परमेश्वर वचन आशीर्वादित रहना है आपके அவர் लिए, உங்களை விசாரிக்கிறார். क्योंकि वो आपका ध्यान रखते हैं। பரலோகத்தின் நல்ல தகப்பனே, हमारे स्वर्गीय अच्छे पिता, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு इस अच्छे सुबह के समय के लिए हम धन्यवाद देते हैं। விசேஷமாய் கர்த்தாவே இந்த காலையிலே இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளை கூட்டி நீர் அதற்காக ஸ்தோத்திரம். विशेष करके सुबह के समय पर इन संदेश को सुनने के लिए आपने उन्हें इकट्ठा किया, उसके लिए இந்த धन्यवाद। ஆராதனை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். आराधना समय के लिए हम आपके लिए எங்களுடைய धन्यवाद देते हैं। தேசத்திலே எங்கு பார்த்தாலும் கொரோனா நிமித்தமாய் ஜனங்கள் இங்கும் அங்கு ஓடிக்கொண்டிருப்பதும் புலம்பி அழுது கொண்டிருப்பதை நாங்கள் நினைக்கிறோம். परमेश्वर इस देश में इस कोरोना की वजह से लोग यहाँ वहाँ डगमगा रहे हैं और विलाप कर रहे हैं, आप जानते हो। எங்களுடைய தேசத்தை சந்திங்க, परमेश्वर हमारे देश को எங்களுடைய से आप மகாராஷ்டிராவை लीजिएगा, சந்திங்க, हमारे देश को आप மும்பை बचाइएगा। பட்டணத்தின் தானா பகுதியும் இந்த தேசங்கள் முழுவதுமாய் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ये मुंबई का शहर और ये थाना शहर पूरा परमेश्वर के हाथों में हम अर्पण करते हैं। ஆண்டவரே, எங்களை சுற்றில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். परमेश्वर हमारे आजू बाजू के लोगों के लिए हम சபை प्रार्थना करते हैं। மக்களுக்காக உம்மை हमारे ஸ்தோத்திரிக்கிறேன். कलीसिया लोगों के लिए हम स्तुति करते உம்முடைய हैं। ரத்த கோட்டைக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க. उनके रक्त के लहू के अंदर उन्हें ढक कर சபிக்கப்பட்ட रखिएगा। ஒன்று உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க. श्रापित चीज कुछ भी आपके परमेश्वर आपके बच्चों को नहीं இந்த छूना। காலையிலே நாங்கள் கேட்ட அந்த வார்த்தையின் பிரகாரமாக इस सुबह के समय पर हम सुने हुए संदेश के द्वारा நீர் எங்களை விசாரிக்கிறீர். उसी तरह आप हमारा ध्यान रखिएगा। மனுஷன் விழுந்து போகாதிருக்கும் பொழுது அவனை விசாரித்து पर जो मनुष्य गिरने से पहले आपने उसका ध्यान रखा அவன் விழுந்து போன பிற்பாடு அவனை விசாரித்து और वो गिरने के बाद भी आपने उसका ख्याल रखा। ஆண்டவரே, நீர் மாறி போனவர் அல்ல என்பதை, மாறி போகாதவர் என்பதை நீர் நிரூபித்தீரப்பா. प्रभु आप बदलते नहीं हो करके आपने इसमें दिखा दिया है। இன்றைக்கு விசுவாசிகளை ஆண்டவருடைய பிள்ளைகளை விசாரிக்கிறீர். आज आप आपके विश्वासी को परमेश्वर के बच्चों को आप ध्यान रखते हैं। ஆண்டவரே, அந்த விசுவாசிகளுடைய கூட்டத்திலே, தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டத்திலே நாங்களும் இருக்க கர்த்தருக்கு உதவி செய்யும். उस विश्वासी के झुंड में उस लोगों के बीच में हम भी रहना है। இந்த வார்த்தைகளை ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. इन वचनों को सुनने वाले हर एक बच्चों को आप आशीर्वाद कीजिए। விசேஷமாக विशेष करके ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை நினைக்கிற, திருமண நாளை நினைக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். जो भी अपना शादी का सालगिरह, जो भी अपना जन्मदिन मना रहे हैं, उन बच्चों को हम स्मरण करते கர்த்தர் हैं। உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर उन बच्चों को आप आशीर्वाद அவருடைய குறைவுகள் कीजिए। எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நிறைவாகட்டும். उनके सारे कमियों को यीशु के नाम से யார் पूरा யாருக்கு कीजिए। பலவீனங்கள், யார் யாருக்கு ஜுரம், யார் யாருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலவிதமான பயம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரையும் இந்த காலையில கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டு ஆண்டவரே விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பீராக. जिन किसी का भी बुखार है, जो कोई भी बीमार है और जो कोई भी डर से गुजर रहे हैं, उन्हें यीशु का हाथ उन्हें छूकर यीशु के नाम से उन्हें आप आशीर्वाद कीजिएगा। கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். आपके हाथों में हम अर्पण करते हैं। காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. परमेश्वर उन्हें चलाइएगा, இயேசு उन्हें கிறிஸ்துவின் संभालिएगा। நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த காலையில் ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.